ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலையோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பூக்களுக்கும் மனம் உண்டு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் சில செடிகளின் இலைகளும் மனம் வீசுவதுண்டு. அப்படியொன்று சிறப்பு பெற்றது திருநீற்று பச்சிலை. இந்த செடிகள் மலை பிரதேசங்களில் அதிகம் வளர்வதுண்டு. தமிழ்நாட்டில் சில கோவில்களில் வளர்த்து வருகின்றன. இதன் பயன்களை பற்றி பார்ப்போம். நறுமணம் வீசும் இந்த செடியின் இலைகளை அரைத்து பூசினால் கட்டிகள் கரையும். வெறுமன இலையை முகர்ந்து பார்த்தால் தலைவலி, இதய நடுக்கம், தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். மூக்கில் வரும் வியாதிகளும் சரியாகும். இலைச்சாறுடன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டால் மார்பு வலி, இருமல், வயிற்று வாய்வு பிரச்சனைகள் சரியாகும். திருநீற்று பச்சிலையின் இலையை மென்று சாப்பிட்டால் வாய்வேக்காடு சரியாகும். தேள் கடிப்பதால் வலி ஏற்படும் போது அதன் கடிவாயில் திருநீற்று பச்சிலையை கசக்கி பூசினால் வலி குறையும். காது வலி, காதில் சீல் வடிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இலைச்சாறு சில சொட்டுகள் விட்டால் நிவாரணம் கிடைக்கும். முகப்பருவை விரட்ட திருநீற்று பச்சிலை சாறுடன் வசம்பு சேர்த்து அரைத்து பூசினால் பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் பச்சிலை சாறு சாப்பிட்டால் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய கடுமையான வலிகள் குறையும். இதன் விதையை பிரசவத்திற்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் பிரசவத்தால் ஏற்பட்ட வலி குறையும். பச்சிலை விதையை கசாயம் செய்து குடித்து வந்தால் சுறுசுறுப்பு கிடைக்கும். திருநீற்று பச்சிலை விதையை சப்சா விதை என்பார்கள். இதில் செய்த சர்பத்தை குடித்து வந்தால் சீதா பேதி, வெள்ளைப்படுதல், வெட்டை சூடு, இருமல் சரியாகும். 5 கிராம் விதையை 100 மில்லி தண்ணீரில் 3 மணி நேரம் ஊற வைத்து குடித்து வந்தால் வயிற்று கடுப்பு, இரத்த கழிச்சல், நீர் எரிச்சல், வெட்டை போன்றவை சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னு இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.